Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. நம்ம போஸ்ட் பண்ற டெய்லி ஒரு வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான, அதுவும் நம்ம மார்க்கெட்ல போய் வாங்கினா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சே செய்ய போறோங்க. அதுதான் மார்க்கெட் ஸ்டைல் ஸ்மைலி பொட்டேட்டோ. இந்த மார்க்கெட் ஸ்டைல் ஸ்மைலி பொட்டேட்டோவை நம்ம HANIF'S கிச்சன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த 5 உருளைக்கிழங்கையும் நான் குக்கர்ல போட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊத்திடுறேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு நாம இப்ப அடுப்பு ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சிடலாம். இப்ப 4 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்துட்டு நாம இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்ப ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கை நாம இப்ப துருவிடலாம். இந்த துருவுறதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ள ஒரு பகுதியில நீங்க துருவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும். கையில நீங்க பிசைஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனா வராது. அதனாலதான் நான் இப்ப துருவ சொல்றேன். இப்ப எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம இதே மாதிரி துருவி எடுத்துடலாம். இப்ப எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம துருவியாச்சு. இதை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால நான் 5 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 ஸ்பூன் நம்ம போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. நம்ம எடுத்து பார்த்தா நம்மளுக்கு மாவு நல்லாவே ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இதை தேய்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டர் பேப்பர் நம்ம விரிச்சிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னாக்கா நீங்கள் நார்மலாக ஒரு பாலித்தீன் கவர் கூட எடுத்து விரிச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாங்க. மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எந்த மாவு வேணாலும் நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மாவை எடுத்து நல்லா 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவை கொஞ்சம் மேலே தூவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேல் பகுதி கீழ் பகுதி ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவை நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருளை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லாவே தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்மைலி டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பொருள் தேவை. ஒன்று இந்த மாதிரி ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பு உள்ள ஒரு சில்வர் கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ பவுலில் செஞ்சு கட்டேன். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு எடுக்க வருங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் எல்லாமே இந்த மாதிரி அச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்ணு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரால நீங்க 2 ஹோல் போட்டீங்கன்னா அழகா இதுக்கு கண்ணு ரெடி ஆயிரும். ஸ்மைலி ஃபேஸ் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனோட கார்னர் பகுதி இருக்குல்ல, அதை மேல் பகுதி பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு ஸ்மைலி ஃபேஸ் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் உள்ளதான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் இது கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஸ்மைலி பொட்டேட்டோ ஃபுல்லாக பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படியே எலும்பலா வரும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எலும்புன மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் டர்ன் பண்ணிடுங்க. ஸோ 2 பக்கமே பொசு, இந்த பூரிக்கு லைட் அப்படி பொசுன்னு எலும்பி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எலும்பி வரும்போது 2 பக்கமே நல்லா டர்ன் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மார்க்கெட் ஸ்டைல் ஸ்மைலி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு நாம டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. இப்போ ஸ்மைலி வாயில நம்ம கெச்சப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் ஆகி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்மைலி பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.